அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை வந்து ஒரு வேடிக்கையான கதை, வினோதமான கதை. என்னன்னா, முட்டாளாக இரு, அடிமுட்டாளாக இருக்காது அப்படிங்கிறதாங்க இந்த கதையோட முக்கியமான அம்சம். முல்லா வந்து ஒரு நாள் தன்னுடைய கழுதையை பார்த்து ரொம்ப கோவப்பட்டார். ஏன்னா அந்த கழுதை வந்து நிறைய சாப்பிடுது, வேலையே செய்ய மாட்டேங்குது. இந்த கழுதையை வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே, காசு தான் அதிகம் செலவாகுது, இந்த கழுதையினால் நமக்கு எந்த பலனுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சார் முல்லா. அதனால என்ன பண்ணாரு, ஒரு நாள் இந்த கழுதையை விற்கிறதுன்னு முடிவு பண்ணார். கழுதையை விற்கிறதுக்காக சந்தைக்கு கழுதையை ஓட்டிட்டு போனார். ஓட்டிட்டு போய் சந்தையில் ஒரு தரகர் பிடிச்சார். இந்த கழுதையை நல்ல விலைக்கு வித்துருங்க அப்படின்னு தரகர்கிட்ட முல்லா வந்து சொன்னார். தரகரும் அதை கேட்டுட்டு இந்த கழுதையை விற்கிறதுக்கான வேலையில ஈடுபட்டார். தரகர் சொன்னாரு சந்தையில, இங்க பாருங்க மக்களே, விற்க வச்சிருக்கக்கூடிய கழுதை ரொம்ப சூப்பரான கழுதை, அதிகமா பொதி சுமக்கும், சாப்பிடவே சாப்பிடாது, கொஞ்சமா தான் சாப்பிடும். இந்த கழுதையை நீங்க வாங்கினீங்கன்னா இந்த கழுதை மேல ஏறி குழந்தைகளும் விளையாடலாம், அந்த அளவுக்கு நாசுக்கான கழுதை இந்த கழுதை. இந்த கழுதை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த முல்லா என்ன பண்ணாரு, அதிகமான விலை கொடுத்து அந்த கழுதையை அவரே வாங்கினார். அதுக்கு தரகருக்கான கமிஷனையும் கொடுத்துட்டாரு. கழுதையை ஓட்டிட்டு வீட்டுக்கு போனார். நல்ல வேலைங்க, இவ்வளவு நல்ல கழுதையை வந்து நான் வந்து விற்க பார்த்தேனே அப்படின்னு முல்லா சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தார். அடிமுட்டாள்தனமா அதே கழுதையை அவரே வாங்குறது வந்து என்ன வேடிக்கை பாருங்களா. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சமூகத்தில் இருக்காங்க.